ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங் இட் வித் வெப் பேஸ்ட் டெஸ்க்டாப்ஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் டைப் ஆஃப் அப்ளிகேஷன் இஸ் நாட் அப்ளிகேஷனாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெப் பேஸ்ட் டெஸ்க்டாப் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி இருக்கும். ஓகேவா, விண்டோஸ் அண்ட் மேக் ஓஎஸில் சில ஃபியூச்சர்ஸை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா வெப் பேஸ்ட் டெஸ்க்டாப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ரெண்டு இருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங் வெப் பேஸ்ட் டெஸ்க்டாப்ஸ் அண்ட் தென் எவால்வேட்டிங் வெப் பேஸ்ட் டெஸ்க்டாப். இது ரெண்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் வெப் பேஸ்ட் டெஸ்க்டாப்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வெப் பேஸ்ட் டெஸ்க்டாப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது என்ன சொல்லணும்னா வெப் டாப்புன்னு சொல்லுவாங்க. வெப் பேஸ்ட் டெஸ்க்டாப் ஆர் வெப் டாப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் இன்சைட் யுவர் வெப் ப்ரௌசர்ஸ் எங்கே வேணாலும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். வெப் பேஸ்ட் டெஸ்க்டாப்ன்றது பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் ஓப்பன் பண்ணணும்னு கிடையாது. நம்ம எங்கே வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓவர் எனி இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும், நம்ம எதில் வேணாலும் இது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வெப் பேஸ்ட் டெஸ்க்டாப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸஸ் விண்டோஸ் மாதிரியே தான் இருக்கும். நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ணுறோம்ல, விண்டோஸ் மேக்ஸ் யூஎஸ் அதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் அதை விட நம்ம விண்டோஸு அண்ட் தென் மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணுறோமோ அதை விட 1-2 அப்ளிகேஷன்ஸ் வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இந்த வெப் டாப் அதாவது இந்த வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து எல்லாமே இருக்கும். நம்ம டெஸ்க்டாப் ஆர்டினரி டெஸ்க்டாப் இருக்கு இல்லையா, அதில் இருக்க எல்லா ஃபியூச்சர்ஸுமே நமக்கு வந்து இருக்கும். ஆனால் இது எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா க்ளவுடில் ஸ்டோர் ஆகிருக்கும். க்ளவுடில் ஸ்டோர் ஆகிறனால தான் நம்ம எங்கே வேணாலும் அதை ஆக்சஸ் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப் பேஸ்ட் டெஸ்க்டாப்ன்றது பார்த்திங்கன்னா நம்மளோட டெஸ்க்டாப் எப்படி பார்க்குறோம் அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனுமே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஆனால் விண்டோ இருக்கிறத விட ஃபுல் ஸ்க்ரீனுமே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எவால்வேட்டிங் வெப் பேஸ்ட் டெஸ்க்டாப். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நிறைய இருக்குது வெப் பேஸ்ட் டெஸ்க்டாப்ஸு. நம்ம ஒன்று ஒன்றா இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அஜாக்ஸ் விண்டோஸு. இந்த அஜாக் விண்டோஸ் அப்படின்றது பார்த்தோன்னா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபுல்லி டெவலப்டு வெப் பேஸ்ட் டெஸ்க்டாப்ஸ். இது நம்ம எங்கே இருப்போம்னா www.ajaxwindows.comலேருந்து நம்ம வந்து எடுப்போம். இந்த வெப் டாப் பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குன்னா அஜாக்ஸ் ரைட்டு, அஜாக்ஸ் ஸ்கெட்சு அண்ட் தென் அஜாக்ஸ் ப்ரெசன்ட். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதோடைய அப்ளிகேஷன்ஸ். எதோடைய அப்ளிகேஷன்ஸு? அஜாக்ஸ் விண்டோஸோட அப்ளிகேஷன். இந்த அஜாக்ஸ் விண்டோஸ் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ வெரி விண்டோஸ் லைக். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விண்டோஸ் மாதிரியே தான் இருக்கும். பிகினர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இதில் ஒர்க் பண்ண முடியும். அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து இந்த அஜாக்ஸ் விண்டோஸ் இருக்கும். அதோட பிக்சர் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க் ஜம்ப்ன்ற வெப் பேஸ்டு விண்டோஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே போயிருக்கணும்னா www.deskjump. இந்த வெப்சைட்டில் போனால் நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. வெரைட்டி ஆஃப் ஈஸி டு யூஸ் அப்ளிகேஷன்ஸில் இதில் நிறையா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ்டோனே காமன் டெஸ்க்டாப்பில் மாதிரியே தான் இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருக்கும். அதனால் இதில் நிறைய அப்ளிகேஷன்ஸை ஃப்ரீ அண்ட் ஈஸி டு யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால ஒரு சில அப்ளிகேஷன் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னலாம் எடுத்துக்கலாம்னா வேர்ட் ப்ராசஸர்ஸ் இருக்குது, ஸ்ப்ரெட்ஷீட் இருக்குது, இமெயில் கிளைண்ட் இருக்குது, அந்த அட்ரஸ் புக்கு இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஆர்டினரி டெஸ்க்டாப்ஸில் நமக்கு இதிலலாம் இருக்காது. ஆன்லைன் கேலண்டர் இருக்குது, பிக்சர் வீவர் இருக்குது, அண்ட் தென் ஃபைல் மேனேஜர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 1 GB ஆன்லைன் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஓன் பிளாக் அண்ட் வெப்சைட்ஸும் இந்த வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸில் இருக்குது. இதோடைய பிக்சர் வந்து பார்த்தோம்னா இதுதான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற டெஸ்க்டாப் அப்படின்னு பார்த்தோன்னா டெஸ்க்டாப் 2ன்ற பேர். இது எந்த வெப்சைட்னா www.desktop2.comல நம்ம வந்து பார்க்கலாம். இது ஆப் வந்து பார்த்திங்கன்னா பிளென்டிஃபுல் ஆப்ஸ்லாம் இதில் வந்து இருக்காது. இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமெயில் கேலண்டர் இருக்கும், அட்ரஸ் புக் இருக்கும், இன்ஸ்டன்ட் மெசேஞ்சஸ் இருக்குது, என்பி பிளேயர் இருக்குது. ஆனால் இதில் என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் அட்வான்ஸ்டாக தான் இருக்கு இல்லையா, வேர்ட் ப்ராசஸர் அண்ட் ஸ்ப்ரெட்ஷீட்டும் இந்த டைப் ஆஃப் டெஸ்க்டாப்பில் வந்து இருக்காது.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா g.ho.stன்ற வெப் டெஸ்க்டாப் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன மீனிங் அப்படின்னா குளோபலி ஹோஸ்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு அர்த்தம். இது குளோபலி ஹோஸ்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் என்ன சொல்லுவோம்னா g.ho.stன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த URL மிரர்ஸ் த நேம் இஸ் இட்ஸ் ஆக்சுவலி நம்ம URLல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணால் தான் நமக்கு வந்து இந்த டைப் ஆஃப் வெப் பேஸ்டு டெஸ்க்டாப்பை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்ம பார்க்குறது கிளைடுன்றது கிளைடு ஓஎஸ். இதுக்கான வெப்சைட் பார்த்தோம்னா www.glidedigital.com. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ராசஸர் நம்ம ரைட் பண்ணுறதுக்கு, ஸ்ப்ரெட்ஷீட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு, ப்ரெசன்டேஷன் ப்ரோக்ராமு, ஃபோட்டோ எடிட்டர், கேலண்டர், இமெயில் கிளைண்ட்டு, மீடியா, ப்ளே விஷுவல் ஆன்லைன், ஹார்ட் டிரைவ் அண்ட் தென் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸும் இந்த கிளைடுன்ற டெஸ்க்டாப்பில் இருக்குது. இதோட பிக்சர் பார்த்தீங்கன்னா இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிவியோன்றது பார்த்தீங்கன்னா அதோட வெப்சைட் பார்த்தல இதுதான். இது எல்லாமே நம்ம வந்து இதுக்காக க்ளவுடில் யூஸ் பண்ணுற டெஸ்க்டாப். ஓகேவா, எங்கே வேணாலும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கான நேம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொன்றுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நிவியோக்கும் இப்படி தான். இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம டெஸ்க்டாப் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃபோர்ஸ்ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா www.startforce.comல நம்ம யூஸ் பண்ணுவோம். இது கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா க்ரீன் ஸ்டார்ட் பட்டனாக இருக்கும். அந்த க்ரீன் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணால் தான் அந்த ஸ்டார்ட் மெனுக்குள்ளே போனால் தான் நமக்கு எல்லாமே ஓப்பன் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதான் இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதோடைய பிக்சர் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற வெப் பேஸ்ட் டெஸ்க்டாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா UOS. இது வந்து பார்த்தீங்கன்னா www.uos.comல தான் நம்ம எடுக்கணும். இது வந்து சிம்பிளாக டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு, எடிட்டரு, ஃபைல் மேனேஜர், வெப் ப்ரௌசர், இன்ஸ்டன்ட் மெசேஜர் கிளைண்ட்டு அண்ட் தென் நோட் ஆப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த U.OSல வந்து இருக்கும். இதோட பிக்சர் பார்த்தீங்கன்னா இதுதான்.